நண்பர்களே வணக்கம். இந்தியா ஒரு பரந்த நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு. குறிப்பாக வேளாண்மையில் அதிகம் ஈடுபாடு கொண்ட ஒரு தேசம். புள்ளி விவரப்படி பார்க்கிற பொழுது இந்த வேளாண்மை அதிகம் நிறைந்த நம்முடைய இந்திய தேசத்தில் விவசாயத்தில் அதிகமான பங்களிப்பு யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். நீங்கள் குறிப்பாக பாருங்களே, ஒரு வயல்வெளிக்கு போங்க, நாற்று நடுதலாக இருக்கட்டும், களை பறித்தலாக இருக்கட்டும், உழவார பணிகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதிகமாக பெண்கள் பங்களிக்கிறாங்க. ஆண்களை விட அதிகமாக விவசாயத்துறையில் பெண்கள் பங்களிக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கான ஊதியம் என்பது சரிசமமாக ஆண்களுக்கு நிகராக இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இந்த நாட்டில் பெண்களுக்கான சட்டங்கள் என்பது நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுக்கான சம்பள விகிதம் என்பது உழைப்புக்கேற்ற சம்பள விகிதம் என்பது இல்லை. அப்போ இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமம், கிராமங்களில் முதுகெலும்பாக இருக்கிறது விவசாயம். விவசாயி சேற்றில் கால் வச்சாதான் நம்மலாம் சோத்தில் கை வைக்க முடியும்லாம் பேரளவில் சொல்லிக்கிட்டு போகக்கூடாது. அந்த விவசாய தொழிலில் யார் அதிகமாக பங்கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கான ஊதிய விகிதத்தையும் அரசாங்கம் ஆய்வு செய்து அந்த சம வேலைக்கு சம ஊதியங்கிறத பெண்களுக்கும் நிர்ணயம் பண்ணணும். அதில் மற்ற தொழிற்சாலைகள் மாதிரி நினைக்காம முதுகெலும்பான விவசாய தொழிலுக்கும் அதே போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு பெண்களுக்கு விவசாய வேலையில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு, பணிநிலை பாதுகாப்பெல்லாம் ஊக்குவிக்கணுங்கிறது எல்லா மகளிருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.